Hey guys, welcome to World Cinema in Tamil. நான் உங்கள் தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு செம்மையான ஹாரர் மூவி கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட பேரு காப்வேப். இது 2023ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு செம்மத்தியான ஹாரர் மூவி. நீங்க ஒரு ஹாரர் மூவி ஃபேனா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ண மாட்டீங்க. படத்தோட ஸ்டோரி லைன் சிம்பிள் தாங்க. ஒரு அப்பா அம்மா பையன் 3 பேரும் ஒரு வீட்ல இருக்காங்க. அந்த பையனுக்கு மட்டும் அவனோட பெட்ரூம்ல வினோதமான சத்தம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. அவன் எவ்வளவுதான் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னாலும் அவங்க அப்பா அம்மா அவன் சொல்றத கண்டுக்கவே மாட்டாங்க. படம் அப்படியே நகர ஒரு கட்டத்துல தாங்க தெரியுது அந்த வினோதமான சத்தம் ஏன் வருது, அந்த ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் செம்ம த்ரில்லோட கொடுத்த படம் தாங்க இந்த படம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே 1 week before Halloween அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நமக்கு பீட்டர்னு ஒரு 8 வயசு பையனை காட்டுறாங்க. இந்த பீட்டர் ஒரு ரிசர்வ்டான பையனா தாங்க இருக்கான். அவனுக்கு அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. அவனுக்கு மார்க்னு ஒரு அப்பாவும் கேரல் அப்படின்னு ஒரு அம்மாவும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு பழைய வீட்டுல டவுன்ல வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் ராத்திரி பீட்டர் தன்னோட பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் அவனுக்கு கேக்குது. அவன் கண்ண முழிச்சு என்னன்னு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் தூங்குறான். ஆனா மறுபடியும் அந்த சத்தம் பலமா கேக்குதுங்க. இப்ப பயந்து போய் எழுந்துக்கிற பீட்டரும் அந்த ரூமோட லைட் ஆன் பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த சத்தம் அந்த பெட்ரூம் வாலுக்கு பின்னாடி கேக்குது. அந்த பையனும் மெதுவா போய் அந்த செவுத்து மேல காதை வச்சுட்டு அந்த செவுரை தட்டும் போது அந்த பக்கத்துல இருந்து யாரோ ஒருத்தங்க இவனுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி செவுதுல நாக் பண்றாங்க. இப்ப ரொம்பவே பயந்து போன பீட்டரும் அவனோட அம்மாவை போய் எழுப்பி இந்த மாதிரி சத்தத்தை பத்தி சொன்ன உடனே அவங்கள வந்து அந்த செவுத்துல தட்டி பாக்குறாங்க. ஆனா அந்த நேரத்துல எந்த ஒரு சத்தமும் கேட்கல. அவங்க அம்மாவும் பீட்டர் கிட்ட பழைய வீட்டுல இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்கறது சகஜம்தான், அது மட்டும் இல்லாம உன்னோட கற்பனையாலதான் இந்த மாதிரி வித்தியாசமான சத்தம்லாம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த நாள் ஆயிடுது. பீட்டரும் ஸ்கூலுக்கு போறான். நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுதுங்க. பீட்டர் ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கான். அந்த பையனை தான் அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களும் புள்ளி பண்றாங்க. அன்னைக்கு ஸ்கூல்ல பிரின்சிபல் அந்த கிளாஸுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட் டீச்சரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவங்களோட பேரு மிஸ் டிவைன். கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது பிரேக் டைம்ல பீட்டர் கிளாஸ் விட்டு போகாம கிளாஸ்லயே உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா வெளியே போனா அவனை புள்ளி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு பயம் போல. அந்த டீச்சர் மிஸ் டிவைனும் பீட்டரை கிளாஸ் ரூமை டெக்கரேஷன் பண்றதுக்காக உதவி கூப்பிடுறாங்க. அப்ப சடனா அவனோட டெஸ்க்ல ஒரு சிலந்தி வந்துருது. இத பார்த்து பீட்டரும் பயந்து போயிடுறான். இத பார்த்த மிஸ் டிவைனும் ஒரு கண்ணாடி கிளாஸ்ல அந்த ஸ்பைடரை பிடிச்சி பீட்டரை வச்சு அந்த ஸ்பைடரை வெளியே விடுறாங்க. இதனால இந்த பையனும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றான். அன்னைக்கு சாயங்காலம் பீட்டர் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஹாலோவீனுக்கு நான் ட்ரிக் ஆர் ட்ரீட்டுக்கு போகட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அவனோட அப்பா மார்க் அந்த கான்வர்சேஷனை வேற ஒரு ரூட்டு கூட்டிட்டு போறாரு. அவரு பீட்டர் கிட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு இதே மாதிரி தான் ட்ரிக் அண்ட் ட்ரீட்டுக்கு போனா, ஆனா போனவ தான் இன்ன வரைக்கும் ரிட்டர்ன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கேரல் பீட்டர் கிட்ட அந்த இன்சிடென்ட்னால இந்த டவுனே ரொம்ப ஆடி போயிடுச்சு, நாங்க சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேரலாம் சொல்றாங்க. இப்ப பீட்டர் வெளியே போக முடியாதனால அன்னைக்கு நைட்டு அவன் ரூம்ல தான் அவன் இருக்கான். இப்ப அவன் ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது அம்மானுஷமா இன்னொரு விஷயம் நடக்குதுங்க. அந்த செவுத்துல ஒரு பம்ப் மாதிரி வருது. அது மட்டும் இல்லாம அதுல இருந்து ஒரு வாய்ஸ் வந்து பீட்டர் கிட்ட அவங்க கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லுது. பயந்து போன பீட்டரும் அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறான். அவன் அந்த சத்தத்தை பத்தி அவங்க அப்பா கிட்ட சொன்ன உடனே அவங்க அப்பாவும் பீட்டர் சொன்ன மாதிரி எதனால கேக்குதான்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஆனா எதுவுமே இல்ல. அதுக்கு அவங்க அப்பா பீட்டர் கிட்ட ஒருவேளை செவுத்து பின்னாடி எலிங்க தான் இந்த மாதிரி சத்தத்தை போடும் சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில மார்க் பீட்டரை கூட்டிட்டு அவரோட ஷெட்டுக்கு போய் அந்த எலிகளுக்கு விஷம் வைக்கிறதுக்காக எலி மருந்து எடுத்துட்டு வராரு. பீட்டரும் அந்த விஷத்தை எடுக்கும் போது இதுல சின்னமன் வாசனை வருது அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா ஆமா அப்படிதான் வரும், ஆனா சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை சுத்திய அந்த எலி மருந்தையும் வச்சுட்டு பீட்டர் உண்மையிலேயே எலிய பார்த்து தான் பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா விஷயம் வேற மாதிரிங்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல அந்த டீச்சர் மிஸ் டிவைன் பீட்டர் ஏதோ ஒரு வித்தியாசமான டிராயிங் பண்றத பாக்குறாங்க. அதுல ஒரு குழந்தை ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ள இருந்து கேக்குற மாதிரி வரைஞ்சிருக்கான். இதை பார்த்த மிஸ் டிவைனும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டு இந்த பையனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த டிராயிங் எடுத்துக்கிட்டு பீட்டரோட வீட்டுக்கு வராங்க. அவங்க தன்னை கேரல் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு மத்த பசங்க எல்லாம் ஹாலோவீனுக்கு மான்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க, ஆனா உங்க பையன் இதுதான் வரைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கும் கேரல் கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்த கேரலும் பீட்டருக்கு இமேஜினேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. ஆனா என்ன மேட்டர் தான் நமக்கு தெரியல. அந்த டீச்சர் போனதுக்கு அப்புறம் கேரல் அந்த பெயிண்டிங்கை பீட்டர் கிட்ட காட்டி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது நானா வரையலம்மா, அந்த செவுத்து பின்னாடி இந்த சத்தம் தான் அந்த மாதிரி வரைய சொல்லிச்சு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு அவங்க அம்மா வந்து ரூம் விட்டு போயிடுறாங்க. மறுபடியும் அன்னைக்கு ராத்திரி பீட்டர் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த செவுத்துல நாக்கிங் சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு பீட்டர் எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது. அவனை எழுந்து பார்க்கும்போது அந்த வாய்ஸ் அந்த பையன் கிட்ட நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அப்படி உனக்கு பிடிக்கலன்னா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட உடனே பீட்டர் தனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, அட்லீஸ்ட் இந்த வாய்ஸ் கூடாது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொன்ன உடனே அதுவும் அங்கேயே இருக்கிறான்னு சொல்லிடுச்சு. அடுத்த நாள் ஸ்கூல்ல எல்லாருமே ஹாலோவீனுக்காக ஒரு பூசணிக்காய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது பீட்டரும் ப்ரிப்பேர் பண்றான். அதுக்கு ஹெக்டர்னு ஒரு பேர் அமைக்கிறான். இதை பார்த்த மிஸ் டிவைனும் பீட்டர் கிட்ட எல்லா கிராஃப்ட்லயும் நீ பண்ணதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத அந்த கிளாஸ்
கிளாஸ்ல இருக்கிற ஒரு புள்ளி பையன் பிரையன்றவன் கேட்டுறான். பிரேக் டைம்ல பீட்டரை கீழே தள்ளி விட்டு அந்த பம்கினை போட்டு மிதிச்சு அதை நாசம் பண்ணிடுறான். இதனால பீட்டரும் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறான். அன்னைக்கு ராத்திரி பீட்டரோட பெட்ரூம்ல அந்த வாய்ஸ் பீட்டர் கிட்ட ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன கிளாஸ்ல பிரையன்ற ஒரு பையன் புள்ளி பண்றான், இன்னைக்கு கூட என்னோட பம்கினை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாய்ஸ் அதுக்கு உன்னோட பிரச்சனை நீதான் சால்வ் பண்ணும் பீட்டர் அப்படின்னு சொல்லுது. அடுத்த நாள் காலையில கிளாஸ்ல பிரையன் கையில ஒரு பம்கின் எடுத்துட்டு வந்து பீட்டர் கிட்ட கொடுத்துட்டு அவன் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கறான். ஆனா பீட்டருக்கு அந்த வாய்ஸ் சொன்ன மாதிரி உன்னை பார்த்தா எல்லாரும் பயப்படணும் அப்படின்னு சொல்றதுதான் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. இதனால பிரேக் டைம்ல பீட்டரும் முட்டாள்தனமா பிரையனை மாடி மேல இருந்து படிக்கட்டுல தள்ளி விட்டுறான். பாவம் இந்த இன்சிடென்ட்னால அந்த பையன் பிரையனோட கால் உடைஞ்சு போயிடுதுங்க. இத பார்த்த பீட்டரும் ஷாக் ஆயிடுறான். இப்பதாங்க எல்லாமே மாற ஆரம்பிக்குது. பீட்டரை ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. வீட்டுல ரொம்ப கோவமா மார்க் பீட்டர் கிட்ட எதுக்காக இந்த மாதிரி செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவனுக்கு அந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்துல கேரளும் மார்க் கிட்ட அவன் கிளாஸ்ல ஹாலோவீனுக்காக ஒரு மோசமான டிராயிங் வேற பண்ணான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவும் பீட்டரை பார்த்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு டிராயிங் வரைவே நீ அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பீட்டர் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த செவுத்து பின்னாடி கேக்குற அந்த பொண்ணோட வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்றான். இதனால கோவமான மார்க்கும் அந்த ரூம்ல இருந்த ஃப்ரிட்ஜை மூவ் பண்ணும்போது அதுல ஒரு டோர் இருக்கு. பீட்டருக்கு இப்போ தண்டனை கொடுக்குற மாதிரி அவனை மார்க்கும் கேரளும் பேஸ்மெண்ட் கூட்டிட்டு போறாங்க. நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த பேஸ்மெண்ட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கும் சொல்லிடுறாரு. கேரளும் பீட்டர் கிட்ட உன்னை பிடிக்கிறதுனால தான் பீட்டர் நாங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யறோம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பேஸ்மெண்ட்ல விட்டு போயிடுறாங்க. பீட்டரும் தனியா அந்த பேஸ்மெண்ட்ல அந்த வாய்ஸ் கிட்ட ரீச் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அமைதி மட்டும் தான் அவனுக்கு மிஞ்சுது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த பேஸ்மெண்ட்ல அவனுக்கு ஒரு விசித்திரமான விஷயம் தெரியுது. அங்க ஒரு பள்ளம் இருக்குங்க. அந்த பள்ளத்துக்குள்ள பார்க்கும்போது ஒரு வினோதமான பொம்மை இருக்கு. அடுத்த சீன்ல மிஸ் டிவைன் பீட்டர் ஸ்கூலை விட்டு போயிட்டதுனால அவனை விசிட் பண்றதுக்காக முடிவு பண்றாங்க. அவங்க தன்னோட போன் நம்பரை பீட்டரோட மேக்ஸ் பேப்பர்ல எழுதிட்டு அதை எடுத்துக்கிட்டு பீட்டரோட வீட்டுக்கு போறாங்க. மார்க்கும் அந்த மிஸ்ஸை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. ஆனா மிஸ் டிவைனுக்கு ஒரு மாதிரி அன்ஈசியா இருக்குங்க. ஏன்னா மார்க் கையில ஒரு சுத்தி வச்சிட்டு இருக்காரு. மிஸ் டிவைனுக்கு மார்க் ஒரு காஃபியும் போட்டு கொடுக்கறாரு. அந்த நேரத்துல அவர் கையில ரத்தம் வர்றத அவங்க நோட் பண்றாங்க. இதை கவனிச்ச மார்க்கும் அந்த டீச்சர் கிட்ட இதை ஒண்ணும் பார்த்து பயப்படாதீங்க, வேலை செய்யும்போது அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அவங்க சாட் பண்ணிட்டு இருக்கும்போது டிவைன் பீட்டரை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது மார்க் பீட்டர் எல்லாம் ஸ்கூலுக்கு வரமாட்டான், அவன் நாங்க ஹோம் ஸ்கூல் பண்ணிக்கிறோம், என் ஒய்ஃப் கேரல் நல்ல ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் அந்த மிஸ் விடாம அவன் வேற ஒரு என்வைரன்மெண்ட்ல படிச்சான்னா அவனுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த பேரண்ட்ஸ் இப்ப என் மகனுக்கு படிப்பு தேவையில்ல, எங்களோட அரவணைப்பு தான் தேவை, அதனால நாங்க அனுப்புற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அந்த மிஸ் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட நான் ஒரே ஒரு முறை பீட்டரை மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த பேரண்ட்ஸ்க்கும் அந்த டீச்சருக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வந்துடுது. பேஸ்மெண்ட்ல இருக்கிற பீட்டருக்கு இவங்க பேசிட்டு இருக்க அந்த ஆர்குமெண்ட் கேட்டு மேல ஏறி வந்து அந்த கதவை தட்ட ஆரம்பிக்கிறான். அவனும் விடாம அந்த கதவை அடிச்சுக்கிட்டு உதவிக்காக கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா அவங்க வீட்டுக்குள்ள ஒரு வாஷிங் மிஷின் பயங்கர சத்தத்தோட ஓடிட்டு இருக்கிறதுனால இவனோட சத்தம் அதுல கேட்கல. அந்த சமயத்துல மார்க் டிவைனை பார்த்து கொஞ்சம் கிளம்புறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அந்த டீச்சரும் கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் திரும்பி வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ டம்மு டம்முன்னு சத்தம் கேக்குது. என்னதுன்னு கேட்ட உடனே அது எங்க வீட்டோட வாஷிங் மிஷின் தான், நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு சாயங்காலம் கேரல் பீட்டருக்காக ஸ்வீட்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து உன்னோட பனிஷ்மெண்ட் முடிஞ்சு போச்சு, அம்மா உன்ன கூட்டிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பீட்டரை கூட்டிட்டு வந்து குளிப்பாட்டுறாங்க. அப்போ பீட்டரோட அப்பா மார்க் அவங்க கிட்ட உனக்கு நான் ஏற்கனவே டைம் கொடுத்துட்டேன், நல்லா யோசிச்சியா அப்படின்னு கேட்கும்போது அவனும் தலையாட்டிக்கிட்டே ஆமா அப்படின்னு சொல்றான். இனிமே நீ தேவையில்லாத கதையெல்லாம் சொல்லாத, அது மட்டும் இல்லாம நீ ஸ்கூலுக்கு போக போறது இல்ல, வீட்டுல தான் இருக்க போற அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் அன்னைக்கு ராத்திரி பீட்டர் அந்த செவுத்துல போய் நாக் பண்ணிட்டு அந்த வாய்ஸ் கூட பேச ஆரம்பிக்கிறான். ஆச்சரியமா அந்த வாய்ஸும் அவனுக்கு ரிப்ளை பண்ணுது. பீட்டர் அந்த வாய்ஸ் கிட்ட அவனை அவங்க அப்பா அம்மா பேஸ்மெண்ட்ல லாக் பண்ணி வச்சதை பத்தி சொல்றான். அப்ப அந்த வாய்ஸ் பீட்டர் கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்க பீட்டர், உங்க அப்பா அம்மா நீ நினைக்கிற அளவுக்கு எல்லாம் நல்லவங்க கிடையாது அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த பையன் அந்த வாய்ஸ் கிட்ட நான் உன்னை பார்க்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அது நான் பல வருஷமா இதுக்குள்ளதான் இருக்கேன், என்ன பாத்தீங்கன்னா உனக்கு பிடிக்காம போயிடலாம், இருந்தாலும் உனக்கு சான்ஸ் தரான்னு சொல்லிட்டு அந்த செவுத்துல ஒரு இடத்துல வால்பேப்பரை பிரிச்சு பார்க்க சொல்லுது. பீட்டரும் அது சொன்ன மாதிரி அந்த வால்பேப்பர் பிரிச்சு பார்த்தா அங்க ஒரு பொந்து இருக்கு. அவன் அந்த பொந்துக்குள்ள அவனோட வாலை உள்ள போடுறான். அப்ப அவன் ஷாக் ஆகுற மாதிரி உள்ள இருந்து ஒரு கண்ணு பீட்டரை பாக்குது. அப்ப பீட்டர் அந்த வாய்ஸ் கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்கும்போது அது ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த அவங்க கிட்ட சொல்லுதுங்க. நான் உன்னோட சிஸ்டர் சேரா அப்படின்னு சொல்லுது. சேரா பீட்டர் கிட்ட நீ வளர்ந்து பெரியவனாகி அந்த செவுத்துல இருக்கிற வால் கிளாக்க மூவ் பண்ற வரையும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அப்பதான் நான் இந்த இருட்டுல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம அது பீட்டர் கிட்ட மார்க்கும் கேரளும் நல்லவங்க கிடையாது, அதை நீ கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லுது. அன்னைக்கு ராத்திரி பீட்டர் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் ஒரு கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. அவனை முழிச்சு என்னன்னு பார்க்கும்போது அந்த கதவு மெதுவா ஓபன் ஆகுது. இங்க யாருமே இல்ல. அந்த இருட்டுல அவங்க அம்மா பாத்ரூம்ல இருந்து நடந்து போற மாதிரி பீட்டர் பாக்குறான். அவங்க போன உடனே அந்த வீட்டோட லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. பயந்து போன பீட்டரும் அவங்க அப்பாவை கூப்பிடும் போது அவங்க அப்பாவும் பீட்டரோட ரூமுக்குள்ள வந்து நிக்கிறாங்க. ஆனா பாக்குறதுக்கே அம்மானுஷமா பேய் மாதிரி அவர் தெரியுறாரு.
அவங்க அம்மாவும் பீட்டருக்கு பேய் மாதிரி தெரியுறாங்க. காலையில தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிற பீட்டருக்கு கூட அவங்க அம்மாவும் இருக்காங்க. அவன் அதை பத்தி அவங்க அம்மா கிட்ட சொன்ன உடனே அவங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அது ஒரு கெட்ட கனவு அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் அன்னைக்கு ராத்திரி அந்த சாராவோட வாய்ஸ் பீட்டர் கிட்ட உங்க அப்பா அம்மா என்ன கொன்னுட்டு உன்னை இந்த இடத்துல அடைச்சு வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. பீட்டருக்கு அந்த வாய்ஸ் சொல்றதை நம்பவே முடியல. அதுக்கு அந்த வாய்ஸ் பீட்டர் கிட்ட உனக்கு மட்டும் நம்பிக்கை இல்லைன்னா கார்டன்ல என்ன புதைச்சிருக்காங்கன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லுது. இதனால ஆர்வம் தாங்க முடியாத பீட்டரும் அடுத்த நாள் அந்த கார்டன்ல போய் அந்த மண்ணை தோண்ட ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த மண்ணுக்குள்ள ஒரு மனுஷனோட மண்டவோட பார்த்து அப்படியே ஷாக் ஆகி போயிடுறாங்க. அதே சமயத்துல கேரல் பீட்டரோட ரூமுக்குள்ள அவனை தேடிட்டு இருக்காங்க. எங்க அவங்க ஜன்னல் வழியா பாத்துருவாங்கன்னு பீட்டர் பயந்து அவங்க அந்த கார்டன் வரத்துக்குள்ள பீட்டர் அந்த மண்டவோட மண்ணை போட்டு மூடிடுறான். அவங்களும் கீழே வந்து பீட்டரை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே அவன் கையில ஒரு பூசணிக்காய் வச்சுக்கிட்டு நான் ஹாலோவீனுக்காக இந்த பூசணிக்காவை டிசைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டு அவங்களும் உள்ள போயிடுறாங்க. மறுபடியும் தன்னோட ரூம்ல அந்த வாய்ஸ் பீட்டர் கிட்ட என்ன ஹாலோவீன் அன்னைக்கு தான் அடைச்சு வச்சாங்க, அதே போலதான் உன்னையும் செய்ய போறாங்கன்னு சொன்ன உடனே நான் உன்னை எப்படியாவது காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு பீட்டரோட அவனோட மேக்ஸ் பேப்பர்ல அவங்க மிஸ்ஸோட நம்பரை பார்த்துட்டு அவனோட பேரண்ட்ஸோட ரூமுக்கு போய் அந்த நம்பருக்கு கால் பண்றான். மிஸ் டிவைன் அந்த கால் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு பீட்டருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அவங்க அம்மா பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அவங்களும் வேகமா பீட்டரோட கையில இருந்து அந்த போனை வாங்கி அந்த மிஸ் கிட்ட தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களை பத்தி கேட்கறதுக்காக தான் அவன் போன் பண்ணான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு பீட்டரை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அவனை மறுபடியும் அவனோட ரூமுக்குள்ள விட்டுட்டு நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல பீட்டர் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அந்த சமயத்துல தாங்க கேரல் அந்த செவுத்துல இருந்த வால்பேப்பர் பிரிச்சு அதுல இருக்கிற ஓட்டையும் பாத்துறாங்க. அவங்க அதை பார்த்த உடனே பயந்து போய் அந்த ரூம் விட்டு வெளியே போகும்போது பீட்டர் கிட்ட இனிமே நடக்க போற எல்லா விஷயத்துக்கும் நீதாண்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அன்னைக்கு ராத்திரி சாரா பீட்டரோட காதுக்குள்ள வேகமா நீ ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் பீட்டர், இல்லனா உங்க அப்பா அம்மா உன்னை கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுது. பீட்டரும் கதவை திறந்துகிட்டு கீழே போய் பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா ஏதோ ஒரு கான்வர்சேஷன்ல இருக்காங்க. அவங்க அந்த செவுத்தை பத்தியும் அந்த ஓட்டையை பத்தியும் பேசிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் பீட்டர் கேட்டுட்டு இருக்கான். அவன் கேக்குறத பீட்டரோட அம்மாவும் நோட் பண்ணிடுறாங்க. பயந்து போன பீட்டரும் மறுபடியும் அவன் ரூமுக்குள்ள போய் படுத்துக்கிறான். அந்த நேரத்துல அவங்க அப்பா வந்து பீட்டர் கிட்ட நாளைக்கு கார்டன்ல கொஞ்சம் வேலை இருக்கு தம்பி, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில மார்க் அந்த கார்டன்ல நின்னுட்டு இருக்கும்போது பீட்டர் அங்க வரான். அவன் அந்த எலும்பு கூட இருந்த இடத்த பார்க்கும்போது மார்க் அதை ஏற்கனவே தோண்டி எடுத்துட்டார் போல இருக்கு. இதை பார்த்துட்டு பீட்டரும் அப்படியே ஷாக் ஆயிடுறான். மார்க் பீட்டர் கிட்ட நம்மளோட பூசணிக்காய் எல்லாமே அழுகி போச்சு, இந்த வருஷம் நமக்கு எந்த ஒரு விளைச்சலும் கிடையாது, நம்ம இது எல்லாத்தையும் மண்ணில் புதைச்சா அடுத்த வருஷம் நமக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்போ ஒரு புது பிரச்சனை வருதுங்க. அந்த கால் உடைஞ்சு போனால ஒருத்தன் பிரையன்ற பையன் அவன் தன்னோட சொந்தக்கார பசங்க எல்லாம் கூட்டிக்கிட்டு பீட்டரை பழி வாங்கறதுக்காக அந்த வீடை சுத்திட்டு இருக்கான். அன்னைக்கு சாயங்காலம் ஃபேமிலியா சேர்ந்து டின்னர் சாப்பிடலான்னு உட்காரும் போது யாரோ டோர் காலிங் பெல் அடிக்கிறாங்க. இதனால ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பீட்டரோட அம்மாவும் அந்த டோரை திறக்கிறதுக்காக போறாங்க. அப்ப அந்த நெய்பர்ஹுட்ல இருந்த பசங்க ஹாலோவின்காக ட்ரிக் அண்ட் ட்ரீட் வந்து கேக்குறாங்க. கடுப்பான அந்த அம்மாவும் கத்தி விட்டுறாங்க. அந்த பசங்களும் ஓடி போயிடுதுங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் அம்மாவும் அந்த சூப்பை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேரல் அந்த சூப்பை சாப்பிட்டுட்டு இது என்ன வித்தியாசமா சினமன் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லும் போதுதான் மார்க்குக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா தோணுது. அவர் அப்படியே திரும்பி அந்த ஷெட்டை பார்க்கும்போது அந்த ஷெட்டோட டோர் ஓபன்ல இருக்கு. பீட்டரும் அவனோட சூப்பை சாப்பிடாம அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கும் மெதுவா பீட்டர் கிட்ட இந்த சூப்ல நீ என்னத்தை கலந்த அப்படின்னு கேட்கும்போது பீட்டரும் அமைதியா எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்கான். கோவமான மார்க்கும் பீட்டரோட சட்டையை பிடிச்சி சொல்றா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கொல்ல போறீங்க, அதை தடுக்கிறதுக்காக தான் நான் எலி மருந்து உங்க சூப்ல கலந்துட்டேன்னு சொல்றான். திடீர்னு மார்க்கும் வயிற்று வலியால கத்திக்கிட்டே கேரல் கிட்ட 911 கால் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த போன் லைன் எல்லாம் கட்டா இருக்குங்க. மார்க் அந்த விஷத்தால பாதிக்கப்பட்டு வாந்தி எடுத்து அங்கேயே இறந்து போயிடுறாரு. இப்ப அந்த பையன் பண்ணதை புரிஞ்சுக்கிட்டு கேரலும் ஒரு கத்தி எடுத்து பீட்டரை தடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. ஆனா படிக்கட்டுல ஏறி போகும்போது அவங்களும் வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க காலை பிடிச்ச உடனே பீட்டரும் அவங்க அம்மாவை எட்டி உதைக்கிறான். அவங்க மாடி படிக்கட்டுல இருந்து கீழே விழும்போது ஆக்சிடென்ட்ல அந்த கத்தி அவங்களோட வயிற்றிலே குத்திக்குது. இப்ப பீட்டர் தன்னோட ரூமுக்கு போறதுக்காக அவங்க அம்மா கிட்ட இருந்து கீயை வாங்கலான்னு போய் கீயை வாங்கும்போது அவங்க அம்மா கடைசி நிமிஷத்துல அந்த பையன் கிட்ட அவளை வெளியே விட்டுறாதரா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பையன் அவங்க அம்மாவோட பேச்ச கேட்காம மேல போயிடுறான். அந்த ரூமுக்குள்ள போன பீட்டரும் அந்த கிளாக்க பார்த்துட்டு சேரா கிட்ட என்கிட்ட அந்த சாவி இருக்குன்னு சொல்றான். சேராவும் அந்த கிளாக்க மூவ் பண்ணுன்னு சொன்ன உடனே பீட்டரும் அந்த கிளாக்க மூவ் பண்றாங்க. அது அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே வந்து தூள் தூளா உடையுது. பின்னாடி பார்த்தா ஒரு மறைக்கப்பட்ட ஒரு கதவு இருக்கு. சேராவும் பீட்டர் கிட்ட அந்த கதவை தர அப்படின்னு சொன்ன உடனே பீட்டரும் போய் அந்த கதவை திறக்கலான்னு சாவியை போடுறான். ஆனா சேரா உள்ள பொறுக்க முடியாம கதவை சீக்கிரம் தரன்னு போட்டு டமால் டமால் அடிக்குது. பீட்டரும் அந்த கதவை திறந்துடுறாங்க. அந்த கதவு மெதுவா ஓபன் ஆகுது. அதுக்குள்ள இருந்து சேரா அப்படியே ஒரு சிலந்தி மாதிரி நடந்து வந்த உடனே வாய்ந்து போன பீட்டரும் அவனோட ரூமுக்குள்ள போய் பூந்துக்கிறான். ஆனா அவன் பாக்குறதுக்கு மனுஷி மாதிரியே இல்லங்க. அவன் மிருகம் மாதிரியே நடந்து வந்து பீட்டரோட ரூமை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றா. அவ பீட்டர் கிட்ட உங்க அப்பா அம்மா சாகிறத நீ கண்ணு முன்னாடி பாத்தியே, உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேக்குறா. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வீட்டோட காலிங் பெல்ல யாரா அடிக்கிறாங்க. யாருடான்னு பார்த்தா பிரையன் பீட்டரை பனிஷ் பண்றதுக்காக அவனோட சொந்தக்கார பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கான். அப்ப அந்த வீட்டோட கதவு தானா திறக்குதுங்க. அந்த கூட்டத்துல இருந்த ஒரு பையன் வாங்க சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு போலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறான். 4 பேரும் அந்த வீட்டுக்குள்ள வந்து பீட்டரை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பயத்துல இருக்கிற பீட்டரும் அவனோட பெட்டுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்ப நமக்கு ஒருத்தன் மட்டும் பீட்டரோட ரூமுக்குள்ள போற மாதிரி தெரியுது. மத்த 3 பேரும் பீட்டரோட வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் அடிச்சு உடைச்சு நாசம் பண்றானுங்க. இந்த கலவரத்துல அந்த பிரையன் பையன் கீழே இருந்த ரத்தத்துல ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துறான். ஒரு பையன் அந்த வீட்டுல இருக்கிற
இருக்கிற பியானோ உடைச்சிட்டு போகும்போது அந்த பியானோட பக்கத்துல ஏதோ முடி நகர்ற மாதிரி தெரியுது. அவனும் அந்த முடிய போய் கிட்ட போய் பாக்குறான். திடீர்னு சாரா அந்த பியானோ கடியில அவனை இழுத்து அப்படியே அவனை பீஸ் பீஸ் ஆக்கி கொன்னுறான். இப்ப பீட்டரோட ரூம்ல அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கத இன்னொரு பையன் பார்த்துட்டு அவனை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது கீழே இருந்து ஒரு பையனோட சத்தம் கேட்ட உடனே இந்த பையனும் விட்டுட்டு போறான். கீழே விழுந்த பிரையன் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அங்க ஒரு கபோர்ட்ல கேரளோட இறந்து போன பாடியை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறான். அவன் அதை பயந்துகிட்டே பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வேகமா இன்னொரு ரூம்ல இருந்து ஓடி வரான். அவனை துரத்திட்டு வந்த சாரா அந்த பையனை அப்படியே இழுத்துட்டு போறான். அந்த பையனும் காப்பாத்துன்னு பிரையனை பார்த்து கத்திக்கிட்டே போறாங்க. அந்த அமானுஷமான சாரா அந்த பசங்க எல்லாரையும் ஒருத்தனா கொல்றா. இப்ப மிஞ்சி இருக்கிறது பிரையன் மட்டும்தான். திடீர்னு பிரையன் மேல சிலந்திங்க எல்லாம் விழ ஆரம்பிக்குது. அவனும் பயந்து போய் பார்க்கும்போது அவன் கண்ணு முன்னாடி சாரா வந்து நிக்கிறாங்க. அவன் கத்திக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் மிஸ் டிவைன் பீட்டரோட வீட்டுக்கு கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பீட்டர் ஒரு பையன் தலையில்லாத முண்டமா நடந்து வரத பார்த்துட்டு அப்படியே பீதியில இருக்கான். இப்ப அந்த சாரா மெதுவா அப்படியே சிலந்தி மாதிரி நடந்து வந்துட்டு பீட்டர் கிட்ட, நீ பிறந்தப்போ உங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா நான் பிறக்கும் போது என்னை பார்த்து அலறி அடிச்சு கத்துனாங்க. அதுக்கப்புறம் உங்க அப்பா ஒரு பள்ளத்தை தோண்டி அதுக்குள்ள ஒரு கேஜில என்ன போட்டு அடைச்சாரு. நான் அந்த பூச்சிகளோட வலையில கஷ்டப்பட்டு இருக்கும்போது உங்க அப்பா இந்த பெட்ல ஜாலியா உங்க அம்மா கூட இருந்தாரு. எனக்கு நடக்கிறதுக்கு, கிளைம் பண்றதுக்கு, கட்டிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே அந்த எலிகளும் சிலந்திகளும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் இழுத்து சாரா அடைஞ்சு கிடந்த ரூமுக்குள்ள அவனை அடைச்சிடுறா. இப்ப அந்த மிஸ் டிவைன் பீட்டரோட வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த வீட்டோட கதவு திறந்து கிடக்குது. அவங்களும் மெதுவா அந்த ஒரு வீட்டுக்குள்ள வராங்க. அப்போ ஏதோ அமானுஷமான நிழல் ஒண்ணு அந்த கிச்சன்ல இருக்கு. இதனால பயந்து போன அவங்களும் 911 கால் பண்றதுக்காக அவங்க போன் எடுத்து டயல் பண்ணும்போது ஜீனு சாரா அந்த டீச்சரோட காலை போட்டு கீறி விட்டுறா. அவங்களும் தவறி கீழே விழுந்துடுறாங்க. அவங்க விழும்போதுதான் அந்த வீட்டுல இருக்கிற எல்லா பாடியுமே நோட் பண்றாங்க. சாராவும் இப்ப அந்த டீச்சரை கொல்றதுக்காக மெதுவா வந்துட்டு இருக்கும்போது அந்த டீச்சரும் பயந்து போய் அந்த வீட்டோட கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. ஆனா கதவு லாக் ஆயிருக்கு. அந்த நேரத்துல தான் பீட்டரோட சத்தம் கேக்குது. அவனை விட்டுட்டு போனா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு மிஸ் டிவானும் பீட்டரோட குரலை கேட்டுக்கிட்டே அவனை போய் காப்பாத்துறதுக்காக அந்த ரூமுக்கு போயிடுறாங்க. அவன் அந்த செவுத்து பின்னாடி மாட்டிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இரும்பு கம்பியை வச்சு அந்த செவுத்தை உடைக்கிறாங்க. எப்படியோ உடைச்சு பீட்டரையும் அந்த செவுத்துல இருந்து காப்பாத்திடுறாங்க. இப்ப அந்த ரெண்டு பேருமே அந்த வீட்டை விட்டு ஓட ஆரம்பிக்கும் போது துரதிருஷ்டவசமா அந்த டீச்சர் மட்டும் வெளியே போறாங்க. பீட்டரை சாரா உள்ள இழுத்துக்கிறான். அந்த கதவும் மூடிடுது. பீட்டர் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது ஒரு அண்டர் கிரவுண்ட் சேம்பர்ல இருக்கிறான். அங்க சாராவோட ஒரு பொம்மையையும் பாக்குறான். அப்பதாங்க சாரா மெதுவா பீட்டர் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். பீட்டரும் சாரா கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு கேட்கும்போது எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்காது. நான் இந்த மாதிரி பிறந்ததுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்றான். அவன் முகத்தை பார்க்கும்போது அப்படியே மான்ஸ்டர் மாதிரி இருக்குங்க. அப்பதான் மிஸ் டிவைன் மறுபடியும் பீட்டரை காப்பாத்துறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள வராங்க. சாராவும் அந்த சேம்பர்ல இருந்து வந்து மிஸ் டிவைனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அவன் மிஸ் டிவைனை கொல்லலான்னு போகும்போது பீட்டர் அந்த சேம்பர்ல இருந்து சாராவோட அந்த நீளமான முடியை பிடிச்சி இழுக்கிறான். சாராவும் பீட்டர் கிட்ட போராடிட்டு இருக்கும்போது டீச்சர் அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி சாராவை அட்டாக் பண்றாங்க. இதனால சாராவும் அந்த சேம்பருக்குள்ள விழுந்துடுறா. பீட்டரும் மேல ஏறி வந்துடுறான். அவன் வெளியே வரதுக்கு முன்னாடி பீட்டர் அந்த சேம்பரை லாக் பண்ணிடுறான். உடனே சாரா ஒரு குழந்தை மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. பீட்டர் என்ன ரிலீஸ் பண்ணி விடு பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, நீ நினைக்கிறியா இந்த சேம்பர் தான் என்ன கட்டி போட்டு வைக்கும்னு? நீ வாழ்க்கையில கேட்க போற எல்லா சத்தமும், தூங்க போற எல்லா தூக்கமும் நான் உன் கூடவே தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பத்தி என்ன நினைச்சுக்கின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. அப்படியே என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல வித்தியாசமான படங்கள்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனல் மட்டும் தாங்க இருக்கு, பாருங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.